ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நாம் முருங்கைப்பூவும் முட்டையும் சேர்த்து சப்பாத்திக்கு கடிச்சிக்கிற மாதிரி ஒரு அருமையான பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு விட்டுக்கலாங்க. இப்போ ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணுங்க. இப்போது நம்ம ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம லைட்டாக சால்ட் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி சால்ட் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். நீங்கள் விருப்பப்பட்ட பெரிய வெங்காயம் கூட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பறித்து வச்சுருந்த 1 கப் அளவு முருங்கைப்பூ சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த முருங்கைப்பூ சேர்த்த உடனே நல்ல ஒரு அருமையான வாசனை வருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. முருங்கைப்பூ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனாவே போதுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு முட்டை, நான் இப்போது ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேங்க. உடைச்சி நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கணும். முட்டையை உடைச்சி ஊற்றக்குள்ளே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. முட்டையெல்லாம் உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. சைடில் ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அப்படி கிளறக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த முட்டையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி உதிரி உதிரியாக வருங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வணங்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோங்க. அதனால் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா லைட்டாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. குழந்தைங்க முருங்கைப்பூவையோ இல்லை முருங்கைக்கீரையோ தனியாக நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்து பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. ஃபைனலாக சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பொரியலை நம்ம சாதத்துக்கு இல்லை களிக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.